அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமரன். வர மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். மகளிர் பெண்மை அப்படிங்கிறது பல பரிணாமத்தில் இருக்குது. பெண் அப்படின்னா, மகளிர் அப்படின்னா, பெண்மைன்னா அது ஏதோ ஒரு உடல் சார்ந்தது மட்டும் கிடையாது. அதாவது ஒரு ஆறுக்கும், ஒரு நதிக்கும், ஒரு பூமிக்கும், ஒரு ஒரு உருவாக்குற தன்மை இருக்கிற எதையுமே பெண்ணோடு ஒப்பிடுறது உண்டு. பூமி தாயின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நதியும் பெண்ணுக்கு ஒப்பிடுவாங்க. எதை ஒன்றுமே உருவாக்குற இல்லை படைக்கிற, எதை ஒன்றுமே ஆக்கிற ஒரு சக்தியவே பெண்ணுமா. சக்தி அப்படிங்கிறதே ஆக்கிறது அப்படின்னு பொருள், உருவாக்குறதுன்னு பொருள். அந்த பெண்மை உலகத்துலேயும் பல பரிணாமத்தில் இருக்குது. பெண் அப்படிங்கிறது ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை. பெண்மைக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்குது. அதாவது ஒரு உயிரை சாதாரணமாகவே எல்லாத்துக்குமே இறக்கப்படுற குணம், கருணை கொள்கிற குணம் பெண்மைக்கு அதிகம். அதனால தான் ஒரு உயிரை உருவாக்கி படைச்சி அதை வளர்க்குற ஒரு பொறுப்பை பெண்மைக்கு கொடுத்தாங்க, அந்த மகளிர் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகளிரோட சிறப்பை சொல்கிற ஒரு கவிதை ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருந்தேன், அதை டெலீட் ஆகிடுச்சு. அதனால் திரும்ப ஒரு டைம் சொல்லிட்டேன். பழைய சேனலில் போட்டிருந்தது மகளிர் தினத்துக்கான கவிதை. பிறப்பால் நிராகரிக்கப்பட்டாய், இறப்பால் நிராகரிக்கப்பட்டாய், மழலை துடிப்பால் உயிர்களின் மனம் கவர்ந்தாய். பிறப்பால் நிராகரிக்கப்பட்டாய், மழலை துடிப்பால் உயிர்களின் மனம் கவர்ந்தாய். பருவமடைந்ததும் வீட்டிலே முடக்கப்பட்டாய், கல்வி முடிந்ததும் மனம் முடிக்கப்பட்டாய். பருவமடைந்ததும் வீட்டிலே முடக்கப்பட்டாய், கல்வி முடிந்ததும் மனம் முடிக்கப்பட்டாய். மூட ஊடகங்களாலே கவர்ச்சி பொருளாக்கப்பட்டாய். மூட ஊடகங்களாலே கவர்ச்சி பொருளாக்கப்பட்டாய். தாயானதும் பாசமிகு பணி இயந்திரமாக்கப்பட்டாய். தாயானதும் பாசமிகு பணி இயந்திரமாக்கப்பட்டாய். கல்வி முடிந்ததும் மனம் முடிக்கப்பட்டாய். மூட ஊடகங்களாலே கவர்ச்சி பொருளாக்கப்பட்டாய். தாயானதும் பாசமிகு பணி இயந்திரமாக்கப்பட்டாய். பெண்மையே உனக்கான உகந்த இடத்தை புவி கொடுக்கும்போது, பெண்மையே உனக்கான உகந்த இடத்தை புவி கொடுக்கும்போது, சொர்க்கத்தில் மரித்த புண்ணிய உயிர்கள் புவியில் பிறந்து ஆனந்தம் தீர்க்கும் அற்புத லோகமாக பூலோகமாகும். பெண்மையே உனக்கான உகந்த இடத்தை புவி கொடுக்கும்போது, சொர்க்கத்தில் மரித்த புண்ணிய உயிர்கள் புவியில் பிறந்து ஆனந்தம் தீர்க்கும் அற்புத லோகமாக பூலோகமாகும். பெண்மைக்குண்டான சரியான இடத்தை கொடுப்போம். அவங்களுக்கு உண்டான உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருவோம். பெண்மைக்குண்டான சிறப்புகள் போட்டுவோம். ஆண் பெண் சமங்கள் இல்லைங்க. ஆணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, பெண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. பெண் வகையில் அவங்க உயர்ந்தவங்க, ஆண் வகையில் அவங்க ஒரு தனித்துவமான அவங்களும் உயர்ந்தவங்க. யாரும் யாருக்கும் பெரியவங்க சின்னவங்கலாம் கிடையாது. பெண்மை அப்படிங்கிறது தான் ஆக்கம். பெண்மை இல்லைன்னா எதுவுமே இல்லை. இந்த உலகமே சிருஷ்டியே பெண் தன்மையில் தான் இயங்குது. பெண்மையை போற்றுவோம், மகளிருக்கு உண்டான இடத்தை தருவோம். அவர்களுக்கு உண்டான உணர்வுகளுக்கும் அவங்களுக்கு உண்டான மரியாதை, ஒரு அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ, அக்கா தங்கச்சியோ, மனைவியோ, குழந்தைகளோ எல்லாருமே பெண்களுக்கு உண்டான அந்த முக்கியத்துவத்தை, இடத்த, அவங்க உணர்வுகளுக்கு, அவங்க பாதுகாப்புக்கு, அவங்க மகிழ்ச்சிக்கு, அவங்களோட ஆசைகளுக்கு, விருப்பங்களுக்கு, அவங்களோட நோக்கத்துக்கு, அவங்களோட கனவுகளுக்கு, அவங்களோட வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுத்து, அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்மையை போட்டுக்கணும். நன்றி. வரப்போகிற மகளிர் தினத்துக்கான வாழ்த்துக்கள். நான் உங்கள் அருண்குமரன்.